ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று 22/9/2025 கொண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 775. இதில் நமக்கு ஆல் போர்டு எந்த ஒரு வின்னிங்கும் இல்லை, சரிங்களா. ஆனால் ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 77 பாஸ் ஆகிருக்குது. இதில் பாருங்கள், கோடு போடாத நம்பரில் 77 நேற்று பாஸ் ஆகிருக்குது. அதாவது நான் கொடுத்துருந்து 277 கொடுத்துருந்தேன். ஆனால் இது வந்து ஏபியில் பாஸ் ஆகிருக்குது. நான் கொடுத்து வந்து பிசியில் 77 கொடுத்துருந்தேன். ஆனால் ஏசியில் பாஸ் ஆகிருக்குது. இது முக்கியமான நம்பருங்கிறது இல்லை, ஆனால் அதுலேயும் மாறி வரும்னு நான் சொல்லியிருந்தேன். பார்த்துக்குங்க. அதே மாதிரி பாருங்கள், 3 டிஜிட் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் 3 நம்பர் கொடுத்துருந்தேன். 3 நம்பர் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். அந்த 3 நம்பரை விட்டுட்டு 4வது நம்பரில் ஒரு நம்பர் வந்துருக்கு பாருங்கள். 277ன்னு நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் நேற்று அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 775 ரிசல்ட்டு. அதனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. இருந்தாலும் அப்படியாவது ஒரு இது வந்திருக்கலாம், சரிங்களா. சரி வாங்க, இப்போ நான் இன்றைக்கு உண்டான கேசிங்கை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 23/9/2025 ஸ்ரீசக்தி 486 உண்டான கேசிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ எப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வந்து ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன். 1, 2, 3, 7. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கேசிங்க. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம், சரிங்களா. எனக்கு வந்த கேசிங்கை நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். அதுவும் அளவாக போட்டுக்குங்க. வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பாருங்கள், 12, 21, 28, 82, 18, 81, 63, 36, 37, 73, 67, 76, 13, 31, 38, 83, 17, 71, 74, 47, 42, 24, 72, 27. இதுதான் இன்றைக்கு உண்டான ஏபிபிசிஏசி உண்டான கேசிங்கு. ஏபிபிசிஏசி ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கேசிங்கு என் கேசிங்கு ஒரே மாதிரி வந்துன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, அதுவும் அளவாக போட்டுக்குங்க. வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்கள், எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு சொல்லி நான் கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அது கம்மியாக போடணுன்னு நினைக்கிறவங்க அதை பார்த்து போட்டுக்குங்க. இதுலேயும் வரலாம், அதுலேயும் வரலாம். அதாவது கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். அது எப்படி வேணால் வரலாம், சரிங்களா. அதையும் பார்த்துக்குங்க. இப்போ நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் கோடு போடாததில் தான் வந்திருக்குது. முக்கியமான நம்பர்னு கொடுத்ததில் வரல, மற்ற விடுபட்ட நம்பரில் தான் வந்திருக்குது. அதையும் பார்த்துக்குங்க. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம், சரிங்களா. வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்கேன். 128, 637, 318, 773, 742. இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட் உண்டான கேசிங்க. 3 டிஜிட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கேசிங்க என் கேசிங்க ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு சொல்லி காமிச்சதுனால அதை போட்டு காமிச்சிருக்கேன். அதில் உங்களுக்கு எப்படி அதில் வந்ததுனாலும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். சப்போஸ் கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், சரிங்களா. அதையும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு சப்போஸ் பாக்ஸில் வந்ததுன்னா பாக்ஸில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறதுனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம் தான், ஓகேங்களா. சரி, நேற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.